வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்றைக்கி ஒரு அருமையான நிகழ்ச்சி குறித்து பேச உள்ளேன். ஒரு நெருக்கடியான காலகட்டம், ஒரு மிக பெரும் எழுச்சி மிகு ஒரு கூட்டம், உணர்ச்சி பிளம்பாக தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் கூட்டம். அந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகளை கணித்து தன்னோடு சுற்றியிருப்பவர்கள் யார், அவர்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை தெரிந்தவர்தான் தலைவராக இருக்க முடியும் என்று சொன்னால் அந்த தலைமை பண்புக்கு உரியவர்தான் நம் இதய தெய்வம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவுடன் புரட்சித் தலைவரை பார்ப்பதற்காக புரட்சித் தலைவருடைய தொண்டர்களும் அபிமானிகளும் ரசிகர்களும் ஆதரவாளர்கள் என்றும் பொதுமக்கள் தாய்மார்கள் என்று அணி அணியாக புரட்சித் தலைவரை சந்திப்பதற்காக புரட்சித் தலைவரின் இல்லமாம் ராமாவரம் தோட்டத்திற்கும் சத்யா ஸ்டுடியோ நோக்கி மக்கள் அணி அணியாக அலையலையாக வர ஆரம்பித்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொந்தளிப்பான அந்த கூட்டத்தை கண்டு சிந்திக்கிறார். இப்படி நம்ம மீது நம்பிக்கை வைத்து நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரண்டு வந்து கொண்டிருக்கின்ற மக்கள் வெள்ளத்தை பார்க்கிறார். டக்குன்னு தலைவர் மூளையில் மின்னலென பளிச்சென ஒரு சிந்தனை. ஏனென்று சொன்னால் சத்யா ஸ்டுடியோவிலே அப்பொழுது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நேற்று இன்று நாளை என்ற திரைப்படத்திலே நடித்துக் கொண்டிருந்தார். அந்த திரைப்படத்தின் வசனகர்த்தா யார் தெரியுங்களா? சொர்ணம். அவர் கருணாநிதிக்கு மிக நெருங்கிய உறவினர். புரட்சித் தலைவரின் பல படங்களுக்கு அவர் கதை வசனம் எழுதியிருந்தாலும் கூட அவர் புரட்சித் தலைவருடைய பல வெற்றி படங்களுக்கு அவர் உரையாடல் எழுதியிருக்கிறார். குறிப்பாக நம் நாடு, குடியிருந்த கோயில், ஒளிவிளக்கு, நேற்று இன்று நாளை, ஏன் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்ற உலகம் சுற்றும் வாலிபன், இதுக்கெல்லாம் அவர் தான் வசனகர்த்தா. ஆனால் அவர் கருணாநிதியினோட உறவினராயிற்று. வந்திருக்கின்ற கூட்டம் முழுக்க முழுக்க கருணாநிதிக்கு எதிராக திரண்டு வந்திருக்கின்ற கூட்டம். அந்த கூட்டம் சொர்ணம் அவர்களை பார்த்துவிட்டால், ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வு நிகழ்ந்துவிட்டால் என்று சிந்திக்கிறார் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். உடனடியாக தனது கார் ஓட்டுநரை அழைத்து காரை எடுத்து வர சொல்கிறார். சொர்ணம் அவர்களை அந்த காரிலே அமர வைத்து அவரை பத்திரமாக சென்று அவர் வீட்டிலே விட்டுவிட்டு வரும்படி சொல்கிறார் என்று சொன்னால், சொர்ணம் அவர்கள் புரட்சித் தலைவர் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். புரட்சித் தலைவரோடு தான் தொடர்ந்து இருந்தார். கருணாநிதியினுடைய உறவினராக இருந்தாலும் கூட அவர் புரட்சித் தலைவர் என்பார் மிகப்பெரிய அன்பு கொண்டாலும் ஆக்ரோஷமாக ஆவேசமாக திரண்டு வந்து கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு அது தெரியாதல்லவா, அது புரியாதல்லவா, இவர் கருணாநிதிக்கு நெருக்கமானவராயிற்று என்று ஏதேனும் விரும்பத்தகாத நிகழ்வு நிகழ்ந்துவிட்டால் என்னாவது என்று சிந்தித்து செயல்பட்டவர் தாங்க புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர். இப்படி தன்னை சுற்றி இருப்பவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு எந்தவித ஊரும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து செயல்பட்டவர் தான் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் என்கின்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ், வெல்லட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.